அதாவது இப்ப நம்ம எங்க தெரியுமா இருக்கிறோம், கள்ளக்குறிச்சி டோல்கேட் பக்கத்துல இருக்கிறோம், லயனா ஹோட்டல். அதாவது நான் எப்பவுமே பாமாயில வந்து தமிழ்நாட்டுல ஒழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு சாத்தியமில்லைங்கிற ஒரு காரணத்தினால எழுதி பண்றது சுத்தமான நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து கார்ல வாங்கி வச்சுக்கிறது சிவனேன்னு. எந்த கடையில நிறுத்தி அந்த கடையில இந்த எண்ணெயில நமக்கு தேவையான ஐட்டத்தை தோசை இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க கடையில ஒரு பேசி கேட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த கடையில உங்க பேர் என்ன? தலசேகரண்ணா வந்து எனக்கு தோசை சுட்டு கொடுத்தாரு நல்லெண்ணெயில. அதாவது இல்ல நாங்க அப்படிலாம் சுட்டு தர மாட்டோம் அப்படிலாம் அவர் எதுவுமே சொல்லல. அதனால ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? எத்தனை நாள் இங்க கடையில் இருக்கீங்க? 8 மாசம் ஆச்சு. 8 மாசமா? பரவாயில்ல. எல்லாத்துக்கும் கரெக்டா வந்தா சந்தோஷமா சுட்டு கொடுத்துறீங்களா? இப்போ பாமாயில் வந்துன்னா உண்மையாலுமே ரொம்ப நம்ம பாமாயில் போலன்னா நம்ம அந்த எண்ணெய் எடுத்து பாப்பா கிட்ட பாமாயில் சொல்றதுனால நெஞ்சரிச்சல் ஆகிக்குது. அது பல பேக்கரியில சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, எங்கேயும் சாப்பிடுறது இல்ல. ஜெம் கோல்டு, அதாவது இது வந்து சன்ஃபிளவர் ஆயில், பேசிக்கலி ரீஃபண்ட் ஆயில் தான் இது. ஆல்ரெடி கல்லெண்ணெய் நல்லெண்ணெய், பாமாயில் இதெல்லாம் இல்லாம கல்லெண்ணெய் நல்லெண்ணெய். இது மாறிச்சுன்னா எல்லாருமே கடையில சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுது. விஜய் ஓட்டு போட்டா மாத்திடுவாரு அப்படிங்கிறீங்களா? சூப்பர். நீங்க கட்சி இருக்கிறீங்களா? கட்சி ரசிகர் நம்புறீங்களா? உண்மையா நம்புறீங்களா? கன்ஃபார்மா பண்ணுவாரு. சினிமா நடிச்சு போட்டு வந்து அவர் வந்து உடனே வந்து பண்ணிடுவாருன்னு எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? ஏதாச்சும் பொதுச்சேவையில் அவர் அப்படியே மாஸ்க் காட்டி பண்ணிட்டாரா? அதை பண்ணுவான்றாங்க. பண்ணிட்டாரா விஜய? இவரு தலைவர் விஜய் தான் இவரு பக்கா ஏடிஎம்கே. இப்ப இவரு என்ன சொல்ற, நானே எங்க வீட்டுல விஜய் தான் போட போறேன். அப்படியா? என்ன நம்பிக்கை உங்களுக்கு? என்ன நம்பிக்கை? ஆமா, டிஎம்கே தான் போட்டோம். விவசாயம் என்ன பண்றாரு பாப்போமா? நம்ம ஏதோ சப்ஜெக்ட் பேசினா ஏதோ சப்ஜெக்ட் வருது. அதாவது வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டா விஜய் மாத்துவாரு. இந்த கடைக்காரரு ஒரு சரி பாப்போம் சொல்றது. நம்ம வந்து கருத்து பதிவு செஞ்சுதான் ஆகணும். யாரு வந்தாலும் மக்கள் நலனோட உயிரோடு இருக்கணும். மக்களை கண்ட கழிவுல வந்து கலப்புறதுல வந்து மக்களோட இந்த ஆயில் எல்லாம் நிறுத்தணும். ஆமா, தயவு செஞ்சு நான் உங்க கூட வைக்கிற கோரிக்கையா சொல்றேன். உண்மையாலுமே தயவு செஞ்சு மக்களுக்காக ஆயில் விட்டுருங்க. சேர்த்து ஒரு 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சாப்பிட்டு போறவன் நிம்மதியா இதோடு தூங்குவான். ஆட்டோக்கு அதிகமாக காரணமா தானே. சரி, பண்ணிடலாம் ப்ளீஸ். கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச் மக்களே.